பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 5000 அறிவிப்பு. குஷியில் பொதுமக்கள். ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. கலைஞர் உரிமை தொகை கேட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு இந்த மாதமே ரூபாய் 1000 வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளின் போது முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் தொடக்கத்திலேயே 1 கோடி பேருக்கு மக்கள் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. தற்போது வரை 1.06 கோடிக்கும் மேலானோர் மக்களின் உரிமைத் தொகையை திட்டத்தை பெற்று வருகிறார்கள். அந்த தொகை மாதந்தோறும் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் வங்கி வரவு வைக்கப்படுகிறது. ஏற்கனவே 1,06,00,000க்கும் மேலானோருக்கு உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 11.85 லட்சம் பேர் மேல்முறையீடு மனுக்களும் வரவேற்கப்பெற்றுள்ளதாம். அவற்றையும் தமிழக அரசு பரிசீலனை செய்து திட்டத்தை செயல்படுத்த கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் முதல் கட்டமாக 1.06 கோடி பேருக்கு, இரண்டாவது கட்டமாக 7.35 லட்சம் பேருக்கு உரிமைத் தொகை வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து 3வது கட்டமாக தகுதியானவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும். இந்த நிலையில் இந்த மாதமே தகுதியான நபர்களுக்கு ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதியவர்களுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 5 மாதங்களுக்கு ரூபாய் 5000 வழங்கப்படும். இது மட்டுமல்லாமல் ரூபாய் 1000 பொங்கல் பரிசுடன் சேர்த்தால் ரூபாய் 6000 கிடைக்குமாம். அதுபோல வெள்ள நிவாரண நிதி ரூபாய் 6000 சேர்த்தால் கடந்த டிசம்பர், ஜனவரியில் மட்டுமே 12000 ரூபாயை மக்கள் பெறுவார்கள் என்று தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசே ரூபாய் 6000 பெற்றுக்கொள்வார்கள் என்றே தமிழக அரசியல் மத்தியில் பேச்சுக்கள் அடிவருகிறது.